வணக்கம். நலமா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பாய். இது கிரீன்ஸ் கவுன்சிலிங். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள நம்ம எப்படி எல்லாம் எதிர்கொள்றோம் அப்படின்றத பத்தி தான். ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, இல்ல பார்க்குறீங்க, உணர்றீங்க. அப்போ உடம்பு சொல்லுது, ஏதோ ஆபத்து. மனசும் சொல்லுது, ஏதோ சரியில்ல, ஆபத்து. ஒரு பயம் உணர்றீங்க. அப்போ நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? 4 விஷயம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் மோடு. ஒரு பிரச்சனை வருதா, எஸ்கேப், இங்க இருந்து எப்படி தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் மனசு உடனே யோசிக்கும். இது ஒரு விஷயம் நடந்தது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. எங்க வீட்டுக்கு மாமா வெளியூர்ல இருந்து வந்திருந்தாங்க. அப்போ அவங்க கார் பக்கத்துல நின்னுட்டு இருக்கும்போது திடீர்னு எங்க வீட்டு நாய் அவரை நோக்கி வேகமா ஓடுச்சு. அந்த பார்த்த மாத்திரத்துல அதுல இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு ஒரே ஜம்ப்ல காரோட டாப்புக்கே போயிட்டாரு. எங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இயல்பான சூழ்நிலையில சும்மா இருக்கும் பொழுது கீழ இருக்கிறவரு ஒரே ஜம்ப்ல காரோட டாப்புக்கு போக முடியுமா? முடியாது இல்லையா? சோ இது ஒரு ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் கூட. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தானா தன்னிச்சையா நம்ம ஒரு விஷயத்தை செய்வோம். சோ இந்த சூழ்நிலையில எஸ்கேப் ஆனா போதும் அப்படின்னு அவரு கீழ இருந்து எஸ்கேப் ஆகி காருக்கு மேல போயிட்டாரு. இது ஃபிளைட் மோடு. 2வது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபைட் மோட். வா, பிரச்சனை பண்றியா, நானும் பிரச்சனை பண்றேன் அப்படின்னு சண்டைக்கு தயாரா இருக்கிறது. ஒரு சண்டையையும் விடுறது இல்ல. அந்த எஃப் வேர்டு, தப்பான வேர்டெல்லாம் இஷ்டத்துக்கு வார்த்தையெல்லாம் பேசி சண்டை பிடிக்கிறது. சோ பிரச்சனைன்னு வந்துட்டா போதும், நான் ஓட மாட்டேன், நான் நின்னு ஃபேஸ் பண்ணி சண்டை போடுவேன் அப்படின்னு இருக்கிறது. 3வது பாத்தீங்க அப்படின்னா ஸ்தம்பிச்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸ். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ரியாக்டே பண்ண முடியல, என்ன செய்யணும்னு தெரியல, அப்படி கல்லு மாதிரி அப்படியே நிக்கிறோம். அதுதான் ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸ். சந்திரமுகி சினிமால கூட அந்த அரண்மனைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வடிவேல் சார் இப்படி நிப்பார்ல, அதுதான் ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸ். நான் கூட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்துட்டேன். என் பையனை ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டிட்டு போயிட்டு அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு தோட்டி அவனை ட்ரெஸ் மாத்துறதுக்காக உட்காந்து ஸ்கூல் பக்கத்துலயே தான் செஞ்சு விட்டுட்டு இருக்கேன். அங்க யாருமே இல்லை. அப்போ திடீர்னு இன்னொரு பையன் வேமா ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சவரு நடுவுல வரையும் ஸ்விம் பண்ணிட்டு நிப்பாட்டும் பொழுது முங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு அந்த நில நீச்சல்னு சொல்லக்கூடியது தெரியல. எனக்கு காப்பாத்துற அளவு ஸ்விம்மிங்லாம் தெரியாது. சோ அந்த டைம் நான் என்ன பண்ணணும்? என்னால காப்பாத்த முடியலன்னா சத்தமா யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடணும். நான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். ஆனா என் வாயில இருந்து ஒரு வார்த்தை வரல. என்னால ஓடி போய் யாரையும் கூப்பிடவும் முடியல. அப்படியே ஸ்தம்பிச்சு போய் அப்படியே நின்னுட்டேன். நல்ல வேலைக்கு அந்நேரம் அங்க வந்த கோச் அவங்கள காப்பாத்திட்டாங்க. சோ சில பிரச்சனைகளை கேள்விப்பட்டதும் இல்ல பார்த்ததும் அப்படி ஒண்ணுமே செய்ய முடியாம நிக்கிறது ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸ். 3 ரெஸ்பான்ஸ் பார்த்தோமா? என்னதுலாம்? ஃபிளைட், எஸ்கேப் அப்படின்னு எடுத்தேன் பாரு ஓட்டம் அப்படின்னு வடிவேல் ஸ்டைல்ல அது சொல்லலாம். 2வது ஃபைட், வா வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சண்டை போட்டு. 3வது அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறது ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸ். இப்போ கொஞ்சம் வருஷங்களா ஃபான் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ரொம்ப மோசமானது. அதாவது பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிடுச்சு, அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியமும் உங்களுக்கு இல்லை அப்படிங்கும் பொழுது இறங்கி வர்றது, ப்ளீஸ் அப்படின்னு கேக்குறது. நமக்கு பிடிக்கல அப்படின்னா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது. நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ள அந்த மாதிரி ஆகும். பிடிக்காத விஷயங்களை பயத்தினாலேயோ அந்த ரிலேஷன்ஷிப் உடஞ்சிருமே அப்படிங்கிறதுக்காக செய்யறது ஃபானிங் அப்படின்னு அதோடைய பேரு. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சோ ஏன்னா நம்மளால ஃபைட் பண்ண முடியல, அந்த இடத்துல இருந்தும் நம்மளால எஸ்கேப் ஆக முடியல, எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கும் பொழுது நம்ம விட்டு கொடுத்துட்டு நம்மளும் கஷ்டப்பட்டுட்டு அதை வெளியே சொல்ல முடியாம இருக்கிறது தான் ஃபானிங். சோ பிரச்சனைகளை, வித்தியாசமான சூழ்நிலைகளை நம்ம வித்தியாசமா ஃபேஸ் பண்றோம். சில பேரை பார்த்தோன்னே வந்தியா சண்டைக்குன்னு சண்டை போட ஆரம்பிச்சிடுறோம். இல்ல அவங்க வந்தோன்னா அந்த பக்கம் போயிடுறோம். இல்லைன்னா அச்சுட்டு வந்துட்டாங்களேன்னு ஃபீல் ஆயிடுறோம். இல்லைன்னா ப்ளீஸ் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாயேன் அப்படின்னு கெஞ்சுற மாதிரி ஆயிடும். நீங்க பிரச்சனைகளை எப்படிலாம் ஃபேஸ் பண்றீங்க? யார்கிட்ட ஃபைட் பண்றீங்க? யாருக்கிட்ட ஃபிளைட்ல இருக்கீங்க? யாருக்கிட்ட ஃப்ரீஸ் ஆகி போயிடுறீங்க? எந்த சூழ்நிலையில ஃபான் பண்றீங்க? அவ்வளவுதான். தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.